வெல்கம் வியூவர்ஸ். அன்னைக்கு சரியா 1995 கோயம்புத்தூர். சரியா நைட்டு ஒரு 10 மணி அளவில் நல்லா அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற கார்த்திக் அப்படிங்கிற நபருக்கு திடீர்னு தூக்கம் கலைஞ்சிருது. இவரும் தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு உட்காந்து சுற்றி முத்தியும் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அவரோட வீட்டு ஜன்னல் ஓரத்தில் ஒரு பெண்மணி அமர்ந்து இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவரும் யார் இந்த பெண் இந்நேரத்தில் நம்மளோட தோட்டத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவரும் பொறுமையாக எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே போகிறாரு. வீட்டுக்கு வெளியே போனோடனே அந்த பொண்ணு பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அவங்களோட அழகில் மேமறந்து மயங்கி போய் நின்றுருக்கிற சமயத்தில் திடீர்னு அவங்களோட உருவம் அப்படியே விகாரமாக மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே கார்த்திக்கு ரொம்பவுமே பயம் ஏற்பட்டு அவர் அந்த தோட்டத்திலேருந்து வெளியே ஓடிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெண்மணி இவருக்கு முன்னாடி வந்து டக்குன்னு இவரோட கழுத்து பிடிச்சி திருகி அவரை தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. இவரும் ரொம்ப பயந்து போய் எழுந்திருக்கிறாரு. இது எல்லாமே அவர் கண்ட கனவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் ஆடியோ ஃபார்மேட்டில் தான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்பவுமே ஜாஸ்தியானது தான். நானே நினச்சி பார்க்காத அளவுக்கு எல்லாரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜும் பண்ணுறீங்க, கமெண்ட்டும் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது அமானுஷ்யமான சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியையும் மெசஞ்சர் ஐடியும் கொடுத்துருக்கிறேன். அந்த ஐடியில் போய் வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு சரியா 1995 கோயம்புத்தூரையும் பூர்வீகமாக கொண்டு ராம் அப்படிங்கிற நபர் வாழ்ந்துட்டு வராரு. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல அவருக்கு நீண்ட காலமும் ஒரு ஆசை நிறைவேறாம இருந்திருக்குது. அது என்ன ஆசை அப்படின்னா, ராமுக்கு ஒரு தோட்டத்தை வாங்கி அந்த தோட்டத்துக்கு மத்தியில ஒரு சின்ன வீடு கட்டி அந்த வீட்டுல குடும்பமாவே வாழணும் அப்படிங்கறது அவருக்கு ஆசை. இந்த ஆசை பல காலமாவே நிராசையாவே போயிட்டு இருக்கிற சமயத்துல அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மற்றும் அவரோட உறவினர்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருஷமாவே ஒரு தோட்டம் வாங்கணும்னு ஆசையா இருக்குது. ஒரு 1 ஏக்கரா 2 ஏக்கரால ஏதோ ஒரு தோட்டம் இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்றாரு. இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் கழிச்சு ராமோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து ஒரு நபர் கால் பண்றாரு. கால் பண்ணி ராம் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கேட்ட மாதிரியான ஒரு தோட்டம் விலைக்கு வருது. நீ கேட்ட 2 ஏக்கர் 1 ஏக்கரா இல்ல 4 ஏக்கரா விலைக்கு வருது, நீ சொன்ன விலையில அப்படின்னு அவரும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது கோயம்புத்தூர் சிட்டிக்கு நடுவுல இல்லாம கோயம்புத்தூர் கேரளா பார்டர்ல இருக்கிறதுனால ரொம்பவுமே அழகாவும் எழில் கொஞ்சம் வகையில ரொம்பவுமே இயற்கையான சூழ்நிலையில அமைஞ்சிருக்குது. விலையும் கம்மியா தான் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதனால அந்த இடத்த பாத்துக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஆள் இல்லாதனால அந்த இடம் விலைக்கு வருது. நீ சொன்ன அப்படின்னா அந்த இடத்த முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது ராமோட மைண்ட்ல அந்த இடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. எப்பேற்பட்ட இயற்கைக்கு மத்தியில் அந்த இடம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. சரி, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராமும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, இப்போ என்னால் முடியாது, ஒரு 2 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. சரி, நானும் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. ராமோட குடும்பத்தை பற்றி சொல்ல போனால் ராமோட வீட்டில் ராம் மற்றும் அவரோட மனைவி, அவருக்கு வந்து ஒரு பையனும் இருக்கிறாரு. அவர் பேர் கார்த்திக். கார்த்திகை பற்றி சொல்ல போனால் கார்த்திக் அந்த சமயத்தில் கோயம்புத்தூர்லேயே மிகவும் பிரபலமான ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறமா அவரும் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ராம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கார்த்திக் கிட்ட சொல்றாரு. கார்த்திக் கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமுக்கு வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னா, தன்னோட பேர்லயும் தன்னோட மனைவி பேர்லயும் நிறைய சொத்து பத்துகள் இருக்கிறதுனால முதல் தடவையா தன்னோட பையன் பேர்ல ஒரு சொத்து வாங்கி போடலாம். அது மட்டும் இல்லாம தன்னோட கனவு இல்லத்தை தன்னோட பையன் பேர்ல வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இதை கேட்ட உடனே கார்த்திக்கு சந்தோஷமா இருந்தாலும், என்னோட பேர்ல வாங்க வேண்டாப்பா, உங்க பேர்லயோ அம்மாவோட பேர்லயோ வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சொல்றாரு. இல்லப்பா, என்னோட ஆசையே வந்து உன்னோட பேர்ல வாங்கணுங்கிறதா, உன்னோட வருங்காலத்துக்காக தான் அந்த இடமே வாங்குறேன் அப்படின்னு அவரும் சொன்னதுனால கார்த்திக்கும் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட கற்பனையில அந்த இடத்த பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சு ராமோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. ராம் மற்றும் அவரோட ஃப்ரெண்டு கார்த்திக்னு சொல்லிட்டு 3 பேருமே இந்த தோட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நேரம் பயணிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட கேரளாவோட பார்டரையும் நெருங்கிட்டாங்க. அப்படி நெருங்கினதுக்கு அப்புறமா மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள வரணும். அந்த ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கிற சமயத்துல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்பவுமே அழகா இருக்குது. மலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல தான் தோட்டம் அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கு.
இப்படியே வந்து அவங்களும் அவங்களோட கார்ல பயணிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, மெயின் ரோட்ல இருந்து உள்ள வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடு இருக்குது. எல்லாமே ஒட்டுக்கா இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அந்த 10-15 வீடெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறமா அந்த தோட்டத்தை விட்டு நெருங்கிட்டு இருக்க சமயத்துல கிட்டத்தட்ட 1-2 கிலோமீட்டருக்கு எந்த வீடுகளுமே இல்ல. ஒரு ஒற்றை வழி பாதை மாதிரி தான் இருக்குது. அந்த தோட்டத்துக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு பாதைங்கிற மாதிரி தான் அந்த பாதையே அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா அவங்களும் தோட்டத்தை நெருங்கிடுறாங்க. சரியா அந்த தோட்டத்துக்கு முன்னாடி போய் அவங்க கார் நிக்குது. அந்த கேட்டையும் பாக்குறாங்க. அதுக்குள்ள வந்து கார் போக முடியாது. அதனால இவங்களும் காரை வெளியே நிப்பாட்டிட்டு அந்த கேட்டை போய் பாக்குறாங்க. அந்த கேட்டை பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இந்த தோட்டத்தை பராமரிச்சு எத்தனை ஆண்டு காலம் ஆகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏன் அப்படின்னா அந்த கேட் வந்து 2 இடத்துல வந்து லாக் ஆயிருக்கும். ஒண்டின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. கீழே இருக்கிற ஒண்டி ரொம்பவுமே வீக்கா இருக்குது. ரொம்பவுமே இத்து போய் கிடக்குது. ஒரு வழியா அந்த கேட்டையும் வந்து பொறுமையா திறக்கிறாங்க. திறக்கும் போதே அந்த ஒண்டி கட் ஆகி கேட் அப்படியே கீழே இறங்கிடுது. இதுக்கப்புறமா பொறுமையா அவங்களும் அந்த தோட்டத்துக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது ரொம்பவுமே அழகா இருக்கு. சுத்தியும் வந்து தென்னை மரம், நடுவுல வந்து ஒரு வயல் மாதிரி இருக்குது. அந்த வயல் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா பராமரிக்காம எதுவும் பயிரிடாம இருந்ததுனால புல்லுங்களா வளர்ந்து கிடக்குது. இதுக்கப்புறமா அவங்களும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய குருவி, கிளி அப்படின்னு சொல்லிட்டு அது எழுப்புற ஓசையே ஒரு இசை மாதிரி ஒலிக்க ஆரம்பிக்குது. ரொம்பவுமே அமைதியான ஒரு சுற்றுச்சூழலா இருக்குது. ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்க அப்படின்னு ராம் கேட்க, தோட்டத்துக்கு நடுவுல ஒரு சின்ன வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த கிணறு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறமா அவங்களும் அந்த கிணத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த வீட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த வீட்டை பார்க்கும்போதே ஒரு சின்ன குட்டிச்சுவர் மாதிரி இருக்குது. அந்த குட்டிச்சுவருக்கு பின்னாடி தான் அந்த கிணறு இருக்குது. அந்த வீட்டையும் பார்த்துட்டு பின்னாடி போறாங்க. அப்படி பின்னாடி போகும்போது பெரிய கிணறெல்லாம் கிடையாது, அகலம் இல்லை, ஆனா ஆழம் ஜாஸ்தி. அந்த கிணத்துக்குள்ள போய் எட்டி பாக்குறாங்க. ரொம்பவுமே பாசி பிடிச்சு போய் பச்சை பசையன்னு இருக்குது அந்த தண்ணியே. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமே புரிஞ்சுக்கிறாங்க இந்த தோட்டத்தை ஏன் விற்கிறாங்க அப்படிங்கறது இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஒரு வேலை நம்ம விவசாயம் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் நிறைய வேலைகள் இருக்குது, பராமரிப்பு வேலையே ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கார்த்திக்கும் அந்த கிணத்தை விட்டு திரும்பும்போது திடீர்னு அந்த கிணத்துக்குள்ள இருந்து யாரும் அலற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா கார்த்திக்கும் பயந்து போய் அந்த கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறாரு. அந்த கிணத்துக்குள்ள யாருமே இல்லை. நம்மளோட நினைப்பாகவே இருக்கலாமோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் பின்னாடி திரும்பி வண்டிக்கு போறாரு. அப்படி வண்டிக்கு போனதுக்கு அப்புறமா கார்த்திகோட அப்பா ராம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்த முடிச்சிரு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அவரும் ஓகே, ஒரு 10 நாள் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவரும் சொன்னதுனால இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இப்படி ஒரு 10-20 நாள் போனதுக்கு அப்புறமா கார்த்திகோட பேர்ல அந்த இடத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. பத்திரம் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிடுறாங்க. ஒரு 4 மாசம் கழிச்சு கார்த்தி வந்து அவரோட படிப்பெல்லாம் முடிச்சிடுறாரு. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா கார்த்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த இடத்துல கார்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நரேஷ் அப்படிங்கிற பையன் கேரளாவை சேர்ந்தவர். காலேஜ் போனதுல இருந்தே கார்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா நரேஷ் மட்டும்தான். அதனால நரேஷ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல நம்ம எப்ப பாத்துக்க போறோம்னு தெரியல, ஒரு மாசம் உன்னோட நான் ஸ்டே பண்ணிட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நரேஷும் கேட்கிறாரு. அதுக்கு என்னடா தாராளமா கூட இரு, நாங்களும் வீடு கட்ட போறோம், நீயும் என் கூட இருந்தேன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்னு கார்த்திக்கும் சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த அவங்க வீட்டுல போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் ஓகே, அதெல்லாம் எது பிரச்சனை இல்லை, நீ எத்தனை நாள் வேணா இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்படியே வந்து ஒரு 2 நாள் போகுது. அப்படி போனதுக்கு அப்புறமா ராம் வந்து என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, அந்த தோட்டத்துல பாலடைஞ்சு போய் கிடக்குற அந்த வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் போய் அந்த வீட்டை தங்கிட்டு வரலாம் அப்படின்னு அவரும் முடிவு பண்றாரு. இதுக்கப்புறமா ஆளுங்களெல்லாம் விட்டு அந்த தோட்டத்து வீட்டை ரெடி பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு 10 நாள்ல வேலையும் முடிஞ்சிருது. இதுக்கப்புறமா கார்த்திக், நரேஷ் மற்றும் ராம் 3 பேருமே அந்த தோட்டத்து வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் எப்படி முடிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்க போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது வேலையில ரொம்பவே நீட்டா முடிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஓடுகளே கீழே சரிஞ்சு கிடந்தது. அந்த அளவுக்கு ரொம்பவுமே சேதமடைஞ்சு போய் கிடந்த வீட்டை ஒரு புது வீடு மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஒரு 2-3 மாசம் தான், இதுக்கப்புறம் இந்த வீட்டையே இடிச்சிட்டு புது வீடு கட்டிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் கார்த்திக்கும் நரேஷ்க்கும் ஒரு ஐடியா வருது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் நம்ம இங்கதான் இருக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு, அதனால நம்ம ஏன் இங்கேயே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நரேஷோட மைண்ட்ல ஒரு யோசனை வருது. இதை கார்த்திக் கிட்ட சொல்றாரு. கார்த்திக் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா கார்த்திக்கும் இந்த விஷயம் பிடிச்சிருக்குது. இதுக்கப்புறமா அவரோட அப்பாட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நரேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் நம்ம கூட தான்ப்பா இருக்க போறான், நாங்க வேணா ஒரு 10 நாள் இந்த தோட்டத்து வீட்டுல இருந்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கவும், இல்லப்பா இது தோட்டம் வேற, பக்கத்துல மழையும் இருக்குது, பாம்பு பூச்சின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குமே, இடத்துல தனியா இருந்துப்பீங்களா, வேண்டாம் நீங்க வீட்டுல இருங்க, இங்க வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருங்க, நைட்டு தங்க வேண்டாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமும் சொல்லி பாக்குறாரு.
ஆனா கார்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லப்பா இந்த மாதிரியான இடத்துலலாம் நாங்க இருந்ததே இல்ல. நாங்க கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்க அப்பா கிட்ட சொன்னதுனால, அவங்க அப்பாவும் வேற வழி இல்லாம சரி இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவங்க படுக்கிற கட்டில், அதுக்கப்புறமா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறாரு. வண்டி நான் இங்கே விட்டுட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட கேட்கவும், இல்லப்பா ஒரு 5 கிலோமீட்டர் தானே மெயின் ரோட் இருக்கு, வேணுங்கிறத நாங்களே போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு ராமும் கிளம்புறாரு. கிளம்பும்போது பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் அமானுஷ்ய ஆட்டங்களே ஆரம்பிக்குது. அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ரொம்ப நேரமா நரேஷும் கார்த்திக்கும் காலேஜில் நடந்த கதைகள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க 2 பேர்த்துக்குமே தூக்கம் வந்ததுனால படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சரியா ஒரு 10 மணி அளவுல இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்த்திக்கு தூக்கம் வரல. அவரும் எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட ஜன்னல் ஓரத்துல ஒரு பெண்மணி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. அவரும் ஒத்து பார்க்குறாரு. ஒரு பொண்ணு தான் நின்றுட்டு இருக்கிறாங்க, ரொம்பவுமே அழகான ஒரு பொண்ணு. யாரா அந்த பொண்ணு இந்த நேரத்துல வந்து நின்றுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த கிணத்துக்கு மேல உட்காந்து அந்த பெண்மணி இவரை கார்த்திக் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. கார்த்திக்கும் அப்படியே ரொம்ப மேமறந்து போய் மயங்கி அப்படியே அந்த பொண்ணு பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற ஆரம்பிக்குது. மாறி ரொம்பவே விகாரமா தெரிஞ்சதுனால கார்த்திக்கும் ரொம்பவே பயமாயிருது. இதுக்கப்புறமா கார்த்திக்கும் டக்குன்னு யாருன்னு கேட்குறாரு. இதுக்கப்புறமா கார்த்திக்கு ரொம்பவே பயமானதுனால அந்த தோட்டத்தை விட்டு வெளியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமா ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெண்மணி கார்த்திக் முன்னாடி வந்து அவரோட தலையை பிடிச்சி திருகி அந்த தோட்டத்து கிணத்துக்குள்ள தூக்கி வீசிடுறாங்க. டக்குன்னு கார்த்தியும் முடிப்பு வந்து எந்திரிக்கிறாரு. பார்த்தா எல்லாமே கனவு. கார்த்திகை அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. டைம் பார்க்குறாரு, சரியா நைட்டு 2 மணி. பொறுமையா பக்கத்துல நரேஷ் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நரேஷ் நல்லாவே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஒரு பயத்தோடையே கார்த்திக் எந்திரிச்சு அந்த ஜன்னல் கிட்ட போய் எட்டி பார்க்கறாரு. அந்த கிணத்து பக்கத்துல அந்த பொண்ணு நிக்கிறாங்களான்னு. அப்படியெல்லாம் யாருமே இல்லை. இதுக்கப்புறமா கார்த்திக்கும் போய் படுத்து பார்க்கறாரு. கார்த்திக் தூக்கமே வரல. எடுத்துட்டு வந்த ஒரு புக்கை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கிறாரு. காலையில கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆயிடுது. 6 மணிக்கு நரேஷும் எந்திரிச்சிடறாரு. நரேஷ் எந்திரிச்சு என்னடா தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லடா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நரேஷும் கேட்டதுனால ஒரு 9 மணி ஆகட்டும், மெயின் ரோட்டுக்கு போய் ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு வரலான்னு கார்த்தியும் சொன்னதுனால 2 பேருமே பல்லெல்லாம் விளக்கி குளிச்சுட்டு பொறுமையா அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. மெயின் ரோட்ல இருந்து உள்ள வரும்போது ஒரு 10-15 வீடு கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸா இருந்துச்சுல, அந்த வீட்டுல எல்லாருமே மேக்சிமம் வயசான ஆளுங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இவங்க 2 பேர்த்தையுமே ரொம்பவுமே ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னடா ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறாங்களா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நரேஷும் கார்த்திக் கிட்ட சொல்ல, இல்லடா புது ஆளா இருக்கும்ல அதனால பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பெருசா எடுத்துக்கல. இதுக்கப்புறமா அவங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க பின்னாடி தம்பி இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. 2 பேருமே திரும்புறாங்க. திரும்பினோடனே ஒரு வயசான தாத்தா ஒருத்தர், யாருப்பா நீங்க ஊருக்கு புதுசா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே நாங்க தோட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறோம் தாத்தா, அங்கதான் தங்கியிருக்கோம் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பெரியவரோட கண்ணு அப்படியே ரொம்பவுமே விரிய ஆரம்பிக்குது. என்னப்பா சொல்றீங்க, அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப பயத்தோடய பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் கேட்கும்போது, இல்லப்பா உங்களுக்கெல்லாம் நடந்தது தெரியுமா தெரியாதா, எப்படி தைரியமா அந்த இடத்த வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்குறாரு. ஏன் தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. இல்லப்பா கிட்டத்தட்ட ஒரு 1970 அந்த சமயத்துல அந்த தோட்டத்துல அண்ணன் தம்பி 2 பேர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே மிகப்பெரிய ஒரு பொம்பளை பொறுக்கிங்க. எந்த பொண்ணு அந்த வழியே போனாலுமே அந்த பொண்ணை எப்படியாவது அடையணும்னு நினைச்சுப்பாங்க. அந்த 2 கொடூரமானவங்க கிட்ட சிக்காம இருக்கிறதுக்காகவே அவங்க தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆண்கள் மட்டும்தான் போவோம், பெண்கள் யாருமே போக மாட்டாங்க. எங்களோட மனைவியா இருந்தா கூட அவங்க யாருமே அனுப்ப மாட்டோம். கிட்டத்தட்ட வயசானவங்க கூட அவங்கள பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. அதனாலேயே அந்த தோட்டத்துல யாருமே வேலைக்கு போகாம இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல அம்மா அப்பாவை இழந்து யாருமே இல்லாத அனாதையா வெளியூர்ல இருந்து பிழைப்பு தேடி ஒரு பொண்ணுங்க வந்தாங்க. ஒரு 2 நாள் வந்து அந்த பொண்ணுங்க வேலை செஞ்சிருக்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கிற சமயத்திலேயே அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேருமே அந்த பொண்ணை எப்படியாவது அடையணும்னு முயற்சி பண்ணாங்க. அந்த பொண்ணை எதுக்குமே ஈடு கொடுக்காததுனால சாயங்காலம் ஒரு 6 மணி அளவுல எல்லாருமே வேலையை முடிச்சு போயிட்டாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேருமே கெடுத்து சீரழிச்சிட்டாங்க. இனிமேலாவது எங்களுக்கு அடங்கிரு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு மறுபடியும் வீம்போட நடந்தது எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லவும் அந்த 2 கொடூரமானவங்களும் அந்த பொண்ணை கழுத்து திருகி கொன்னு அந்த கிணத்துல தூக்கி வீசி கொலை பண்ணிட்டாங்க. இந்த சமயத்துல இந்த ஏரியாலேயே இவங்க தான் பெரியவங்க அப்படிங்கிறதுனால யாருமே இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. இதுக்கப்புறமா நாங்களும் அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போறதை நிப்பாட்டிட்டோம்.
இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அந்த தோட்டத்து சைட்ல ஏதோ ஒரு பெண்மணி நடந்து போற மாதிரியான விஷயங்கள் எல்லாரோட கண்களையும் பட ஆரம்பிச்சுது. அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு நாள் அந்த தம்பி மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அதுவும் அந்த கிணத்துல விழுந்து இறந்து போயிருக்காரு. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்படி நகர்ந்து போயிட்டு இருக்குது. அப்படி போக போக என்ன ஆகுது அப்படின்னா, தம்பியை இழந்த சோகத்துல அந்த அண்ணனும் குடிக்கு அடிமையாகி எந்நேரம் பார்த்தாலும் குடியும் கும்பலமாவே சுத்திட்டு இருந்தான். அவனோட உடல்நிலை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி அளவுல அவன் நல்லா அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கிணத்து சைட்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆளும் போயிருக்கான். அப்படி போயிருக்கும்போது ஒரு அழகான ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே மறுபடியும் அவனுக்குள்ள இருந்த அந்த அரக்க குணம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட தம்பியை சோகமெல்லாம் மறைஞ்சு அந்த பொண்ணு எப்படியாவது அடையணுங்கிற ஒரு ஆசை அவனோட மனசுக்குள்ள இப்போ ஊறிட்டு இருக்குது. அந்த பொண்ணும் ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சு அவனை அந்த பொண்ணு பக்கமா இழுக்க ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல அவனும் அந்த பொண்ணை நெருங்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த பொண்ணை நெருங்கி அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. அந்த பொண்ணோட உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறந்து போன பொண்ணோட உருவத்துக்கு மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். கத்தி நீதான் இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா ரொம்ப பயந்து போனா அவனும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமா வெளியே ஓடி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அந்த தோட்டத்தை கேட்டை கிராஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே டக்குன்னு அந்த பொண்ணு அவனுக்கு முன்னாடி தோன்றி அவனோட கழுத்தை பிடிச்சி திருகி தூக்கி அந்த கிணத்துல வீசியது. அவனும் கத்தி கதற ஆரம்பிச்சிருக்கான். இதை சத்தத்தை கேட்டு வந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அவனை ஒரு வழியை காப்பாற்றி வெளியே எடுத்துட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது அவன் அறகுறையாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் தான் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது. இப்படியோ அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவனை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போலான்னு சொல்லி அவங்க மாட்டு வண்டியில் ஏற்றும் போதே அவன் இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கார்த்திக்கு ரொம்பவுமே சிரிப்பு வந்துடுது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருந்ததுனால தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஆனால் நரேஷ்க்கு ரொம்பவுமே பயமா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படியோ என்னமோ, ஆனால் கேரளாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்கும் அப்படிங்கிறதுனால நரேஷ்க்கு இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்பவுமே நம்பிக்கை இருக்குது. ஆனால் கார்த்தி அப்படியே ஆப்போசிட், அவருக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. தம்பி சொல்கிறத கேளுங்கப்பா, அந்த தோட்டத்து வீட்டில் இருக்காதீங்க தங்காதீங்கன்னு அந்த பெரியவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறமா இருடான்னு சொல்லிட்டு கார்த்தியை விட்டு நரேஷ் அந்த பெரியவர்கிட்ட அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பெரியவரே, அந்த ஆன்மா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது எங்களுக்கு தெரியாதுப்பா, ஆனால் இது வரைக்கும் அது ஒரு மர்மமான விஷயமாவே இருக்குது. நாங்கள் யாருமே தோட்டத்து பக்கமே போறது இல்லை. இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுங்க மேல ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பொண்ணுங்களை அடையணும்னு யாரெல்லாம் தப்பான புத்தியோட நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க யாராவது அந்த தோட்டத்து பக்கத்துலயோ இல்லை அந்த தோட்டத்து எல்லைக்கிட்டேயே போனாங்கன்னா அந்த பொண்ணோட ஆன்மா அவங்க முன்னாடி அவங்கள பயமுறுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே நரேஷ்க்கு தூக்கி வாரி போடுது. இதுக்கப்புறமா இங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே அவர் வந்துட்டாரு. சரி பெரியவரையும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவரும் பெரியவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட போறாரு. கார்த்திகிட்ட போயிட்டு அவர் சொன்ன விஷயத்த எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு அவர் கேட்க, கார்த்தி இதெல்லாம் யோசிக்கிற மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னா கார்த்திக் இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லாததுனால அவருக்கு அந்த பெரியவர் சொன்னதெல்லாம் பெரிய விஷயமாவே தோணல. அது மட்டும் இல்லாம அது எப்போ நடந்த விஷயம், அது உண்மையாவே இருந்திருந்தாலும் அது எப்போ நடந்த விஷயம், இப்போல்லாம் அதை பத்தி நினைச்சு பயப்பட்டோம்னா நம்ம முட்டாளும் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த பேச்சு விட்டுரு, நம்ம போய் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போய் சாப்பிட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போறாங்க. அப்படி தோட்டத்துக்கு போகும்போது நரேஷோட காலை தூக்கியே வைக்க முடியல, அவ்வளோ பயமா இருக்கு நரேஷ்க்கு. ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்து எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் ரொம்பவே பயம். ஏன் அப்படின்னா அவரோட குடும்பத்திலையும் அவர் ஒரே ஒரு பையன்தான். சரியா ஒரு 2 மணி அளவுல திடீர்னு இவங்க 2 பேருக்குமே தூக்கம் கலைஞ்சிருது. இவங்க 2 பேருமே ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடாச்சுன்னு கேட்கறாங்க. தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது சரியா ஒரு 3:30 மணி அளவுல அவங்க தோட்டத்துல ஏதோ ஒரு அலறல் குரல் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே இவங்க 2 பேருக்குமே அப்படியே ரொம்பவே பயமாகுது. எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு பயத்தோட ஜன்னல் வழியை வெளியே எட்டி பார்க்கறாங்க. எட்டி பார்க்கும்போது இவங்களையே தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா கருகருன்னு ஒரு உருவம் அந்த தோட்டத்து வயல்ல நாத்து நடுற மாதிரியான ஒரு சீனை இவங்க பார்க்கறாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. கைகளெல்லாம் அப்படியே நடுக்க முடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அந்த நாத்து நட்டிட்டு இருந்த அந்த உருவம் திடீர்னு பொறுமையா திரும்பி அவங்கள பார்த்தோன்னே அவங்க 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. நரேஷ்க்கு ரொம்பவே பயமானதுனால சொன்னா கேட்டையா, அந்த பெரியவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் கார்த்திக் அது உண்மை அப்படிங்கிறது தோணல.
யாரோ நம்ம தோட்டத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு கதவை திறந்து வெளியே போறாரு. அப்படி வெளியே போய் தேடி பார்க்கறாரு. தேடி பார்த்தா அந்த உருவம் எதுவுமே இல்லை. டேய் எந்த உருவமே இல்லையடான்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சொல்றாரு. டேய் அந்த உருவம் அங்கதாண்டா நிக்குதுன்னு சொல்லிட்டு நரேஷும் கத்துறாரு. டேய் எனக்கு கண்ணுக்கு தெரியல, நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கத்த, அதே சமயம் அந்த உருவம் அங்க நாத்து நட்டிட்டு இருந்த இடத்த விட்டு பொறுமையா எந்திரிச்சு கார்த்திக் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே நரேஷ் கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த உருவம் பக்கத்துல தான் வருது, வந்துடுறான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்படி கத்த கார்த்திக் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவன் பொய்ய விளையாடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு கார்த்திக்கும் அந்த இடத்த விட்டு பொறுமையா அந்த வீட்டை நோக்கி நடந்து வராரு. அப்படி நடந்து வரும்போது அந்த கருப்பான உருவமும் அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி பொறுமையா நடந்து வருது. கார்த்தியும் அந்த ரூம்குள்ள வந்த உடனே டக்குன்னு நரேஷும் அந்த கதவை தாழ்பால் போட்டுறாரு. தாள் போட்டுட்டு வெளியே எட்டி பார்க்கறாரு. அந்த உருவம் இல்லை. டே நீ என்ன சும்மா விளையாண்டுட்டு இருக்கியா? நான் வெளியே போய் தேடி பார்க்கும்போது உருவமே இல்லை, நீ என்ன உருவம் இருக்குன்னு சொல்ற, பின்னாடி வருதுன்னு சொல்ற, எதுவுமே இல்லையேன்னு கார்த்திக் சொல்றாரு. டேய் நான் பொய் சொல்லடா, உண்மையாலுமே தெரிஞ்சது, உனக்கு வெளியே இருக்கும்போது தெரிஞ்சதோ இல்லையோ, நான் அந்த ஜன்னல் வெளியே பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இதுக்கப்புறமா அவங்க 2 பேர்த்துக்குமே பயம் ஏற்படுது. அவங்க 2 பேருமே போய் அந்த கட்டல்ல பொறுமையா உட்காந்துக்கிறாங்க. அப்படி பொறுமையா உட்காந்ததுக்கு அப்புறமா திடீர்னு அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பெண் கூச்சல் இடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே அவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப பயமாயிருது. இதுக்கப்புறமா பொறுமையா அவங்க 2 பேருமே அந்த கதவை திறந்து வேகமா அந்த கிணத்து பக்கம் போடுறாங்க. உண்மையாலுமே அது பேய் தானா இல்லை ஏதாவது பொண்ணு தவறி உள்ள விழுந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பயந்து உள்ள போய் எட்டி பார்க்கறாங்க. ஒரு பொண்ணு தண்ணியில மூழ்கி தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேத்துக்கு ஷாக் ஆயிடுது. இவங்க 2 பேத்துக்குமே நீச்சல் தெரியாது. அதனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு கயிறு தூக்கி அந்த கிணத்துக்குள்ள போடுறாங்க. பிடிச்சிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள போடுறாங்க. ஆனா உள்ள போட்டும் அந்த பொண்ணு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறமா நரேஷ் கிட்ட அந்த கைதை கொடுத்துட்டு கார்த்திக் அந்த கிணத்துக்குள்ள குதிக்கலான்னு முடிவு பண்றாரு. நரேஷ் எவ்வளவுதான் சொல்லியும் கார்த்திக் கேட்கற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறமா கார்த்திக் அந்த கைத்தை நரேஷ் கிட்ட கொடுத்துட்டு உள்ள குதிச்சிடுறாரு. உள்ள குதிச்சோடனே அந்த பொண்ணும் டக்குன்னு தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாங்க. கார்த்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறமா கார்த்திக்கும் உள்ள தேடிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு இது எங்க சிக்கி இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு உள்ள குனிஞ்சு தேடிட்டு இருக்கிறாரு. டார்ச் லைட்டையும் தண்ணிக்குள்ள அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு எங்கேயுமே இல்லை. நரேஷும் மேல இருந்து கத்துறாரு. டேய் என்னாச்சு, அந்த பொண்ணு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்த பொண்ணு எங்கேயுமே இல்லடா, காணோம், ஒருவேளை மூழ்கிட்டாங்களாட்டுக்குன்னு கார்த்தி சொல்லிட்டு டக்குன்னு கீழே குனியும் போது அந்த தண்ணிக்குள்ள மூழ்கின பொண்ணு டக்குன்னு மேல வராங்க. பார்த்த உடனே அப்படியே கார்த்திக்கு அப்படியே கைகளும் நடுங்க ஆரம்பிக்குது. கார்த்திக் அந்த கைத்தை விட்டுறாரு. கார்த்திக் இப்போ தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறாரு. நரேஷும் கத்த ஆரம்பிக்கிறாரு. டே கைது பிடின்னு கத்தின உடனே கார்த்திக்கும் சுயநினைவு கைது பிடிக்கிறாரு. இதுக்கப்புறமா நரேஷ் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் டீ மேலே இழுன்னு சொல்லிட்டு கார்த்திக் கத்த நரேஷும் அவனால முடிஞ்ச அளவுக்கு மேலே இழுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி மேலே இழுக்க கார்த்திக்கும் அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த கைது பிடிச்சிட்டு மேலே வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வழியே மேலேயும் வந்துடுறாரு. அப்படி மேலே வந்ததுக்கு அப்புறமா என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நரேஷ் கேட்க அது உண்மையாலுமே ஒரு பேய் தாண்டா அப்படின்னு கார்த்திக்கும் சொல்றாரு. நான் சொன்னனே கேட்டையா, வா முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்க 2 பேருமே இந்த இடத்த விட்டு வெளியே போலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணி இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு உங்க கழுத்தை யாரும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இவங்க 2 பேருக்குமே தோணுது. இதுக்கப்புறமா கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட உருவம் தோன்றுறது. தோணுன உடனே எங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்திட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா என்ன நினைச்சதுன்னு தெரியல. அந்த ஆன்மாவோட முகம் மட்டும்தான் தெரியுது. பார்க்கறக்கே விகாரமா இருக்கு. உடம்பு ஃபுல்லாவே கருன்னு இருக்கு. இதுக்கப்புறமா திடீர்னு அந்த ஆன்மாவும் அவங்க கழுத்துல வச்சிருந்த கையை எடுத்துடுது. அவங்களும் கீழே விழுந்து ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த கையில இருக்கிற டார்ச் லைட் அடிச்சுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஓடி போய் அந்த மெயின் ரோட்டையும் பிடிச்சிடுறாங்க. மெயின் ரோட்ல அந்த சமயத்துல டெலிஃபோன் பூத் இருந்திருக்கு. அந்த டெலிஃபோன் பூத்துக்கு போய் வேகமா அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்றாரு கார்த்திக். இந்த நேரத்துல யாருது அப்படின்னு சொல்லிட்டு ராமும் தூக்கு கலக்கத்துல போன் எடுத்து ஹலோன்னு சொல்றாரு. அப்படி ஹலோன்னு சொல்லும்போது கார்த்திக் ரொம்ப பதட்டத்தோட பேசுறதை பார்த்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமும் அந்த சைடு பதற ஆரம்பிக்கிறாரு. ராமும் பயப்படாதப்பா என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கார்த்திக் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா ராமுக்கு அப்படி ஈரக்குறை நடுங்கிறது. இதுக்கப்புறமா நீங்க சேஃப்டியான ஒரு இடத்துல இருங்கப்பா, நானும் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமோட ஃப்ரெண்டு, அதாவது இந்த இடத்த வாங்கி கொடுத்தாருல ராமோட ஃப்ரெண்டு, அவங்க 2 பேருமே கார்ல வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க வர வரைக்கும்
கார்த்திக்கும் நரேஷ் 2 பேருமே வந்து இந்த டெலிஃபோன் பூத்தில் தான் உட்காந்துருக்காங்க. ரொம்பவுமே பயத்தில் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 6 மணி ஆயிடுது. 6 மணி அளவில் அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு தோட்டத்து வீட்டுக்கு போகிறாங்க. தோட்டத்து வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லை. ரொம்பவே பயந்து போனதுனால இதை கனவு கீது கண்டீங்களா இல்லை உண்மையை தான் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்கும்போது, சத்தியமாக நாங்கள் பார்த்தது எல்லாமே உண்மைதான். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கழுது நல்லா எரிக்கி பிடிச்சிட்டு இருந்துருச்சுன்னா உயிரே விட்டுருப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேர்த்துக்கும் தெரிஞ்ச ஒரு சாமியார் கிட்ட இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் அந்த சாமியார் கிட்ட இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா என்ன அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னதுனால அந்த சாமியாரையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போய் சில பூஜைகளையும் அந்த சாமியார் செய்யறாரு. அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாமியாருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த கிணத்துக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த சாமியார் சொல்றாரு. 2 அரக்கர்களால கொல்லப்பட்ட ஒரு ஆன்மா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம பெண்களை யாராவது தப்பான நோக்கத்துல பார்த்தா கூட அந்த ஆன்மா கொன்றும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப அந்த ஆன்மா ரொம்ப கோபத்துல இருக்கிறதுனால ஆண்கள் யாரை பார்த்தாலுமே கொல்ற முடிவுல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா அந்த ஆன்மாவை வர வச்சு அந்த ஆன்மா கிட்ட நிறைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி நிறைய மந்திரங்கள்லாம் ஓதி அந்த ஆன்மாவை அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட இதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் அந்த இடத்துல வீட்டு வேலைகளே ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 10 நாள் 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்கிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சுதான் அந்த இடத்துல ஒரு மாளிகையே கட்டியிருக்கிறாங்க. இப்போ கார்த்திகோட ஃபேமிலி அங்கதான் வாழ்ந்துட்டு வராங்க. இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவங்கள் இன்னுமே எங்களுக்கு பயத்தை தான் ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிணத்துக்குள்ள யாரும் விழுகாத வகையிலையும் எதுவும் உள்ள போய் விழுகாத வகையிலையும் கிரில் மூலயமா போட்டு மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாந்திரிகவாதிகிட்ட இருந்து ஒரு மந்திர தாயத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த கிரில் மேல கட்டி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா எந்த விஷயங்களுமே நடக்கல. அந்த தரிசா கிடந்த இடத்த கூட நாங்கள் விவசாய பூமியை மாத்திட்டோம். இப்போ ரொம்பவுமே பசுமையாகவும் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவுமே அழகாகவும் அந்த தோட்டம் மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கூட பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால பெண்கள் எல்லாருமே தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டோரியும் எடுத்துக்காட்டு. உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை நம்ம சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா மெசேஜர் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மீண்டும் இன்னொரு அமானுஷ்யமான சம்பவத்தில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.